ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாம்பழங்களை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டான மாம்பழ ரவை கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 2 சின்ன சைஸ் மாம்பழங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இப்போ 3 ஏலக்காயை நான் இப்படி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல மிக்சர் ஜாரில் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 3/4 கப் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த ரவை இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாம்பழ விழுதுகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட நான் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூனு வச்சோ அல்லது ஒரு விஸ்கு வச்சோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊற விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் கேக் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு மாதிரி பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தடவினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் கலவையை அந்த பாக்ஸில் மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி கேக் கலவையெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுல் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேக் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த நட்ஸ் பவுடரில் வால்நட், பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம குக்கருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது குக்கரை நான் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் கலவை அந்த பாக்ஸை கவனமாக உள்ளே வச்சுக்கலாம். குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 30 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேகாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கூட 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த கேக்கை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான மேங்கோ ரவா கேக் ரெடி ஆயாச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.